எல்லாருக்கும் நமஸ்காரம். கம்மிங் பேக் டு கர்மா. நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் அடுத்த கேரக்டர் ருக்கு. உடனே நம்ம மனசுக்கு வருது ருக்கு அப்படின்னு. ருக்குவை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி இதோட மியூசிக் ஹேஸ் ஆல்சோ பிளேட் a very very prominent ரோல் in this serial. அது உங்களுக்கே தெரியும். அது டைட்டில் சாங்கா இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், கேப்டிவேட்டிங்கா இருந்ததுன்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டைட்டில் சாங்கை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ரெண்டர்ட் பை ஸ்ரீ உன்னிகிருஷ்ணன் அண்ட் தி லிரிக்ஸ் வாஸ் பை டாக்டர் கிருதயா. அவர் கவிதாலயாக்காக கேபி சாருக்காக சாங்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்கார். அப்கோர்ஸ் சொல்லப்போனா எனக்கு பல பேரோட அறிமுகம், பரிச்சயம், பழக்கம் இதெல்லாமே ஏற்பட்டது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் மூலமா தான். அது என்னென்னைக்கும், அதாவது அவரை பத்தி நான் நினைக்காத நாளே கிடையாது. இதுதான் நிதர்சன உண்மை. ஏதாவது ஒரு டாபிக்ல எப்படியாவது, ஏன்னா ஒரு நாள் 2 நாள் இல்ல, 20 வருஷம் டே இன் அண்ட் டே அவுட் நான் அவரோட இருந்திருக்கேன். வெளியில் நான் பெருசா சொல்லிக்கிறது இல்லை, பட் தென் தட் இஸ் த ட்ரூத். ஸோ கமிங் பேக் டு த சாங் and the music, title song or music was composed by Guha Prasad. A extremely talented music director, பிரமாதமான மியூசிக் டைரக்டர் அவர். அந்த டைட்டில் சாங் நீங்க கேட்டிருக்கலாம், இருந்தாலும் I will play it for you now. எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோர்க்கும் பொய்யான வேஷம், நிறம் மாறும் உலகத்திலே முன்வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம்தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம், 100 அடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான்வெளியில் பெரிதாய் வளரும். திரன திந்தன திர 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 திரன திந்தன திரன திந்தன திரன திந்தன பபபமலி வரித திரன திந்தன திரன திந்தன திரன திந்தன பபபமலி வரித பபபமலி வரித நிதனி தனி பனி மரி மரி தனி 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 பனி பபப பபபமலி மரி தனி 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 பனி மரி மரி தனி 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 பனி பபப தனி பனி பனி பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகே யுகே சம்பவாமி யுகே யுகே சம்பவாமி யுகே யுகே சம்பவாமி யுகே யுகே சம்பவாமி யுகே யுகே. இதுல இன்னொரு இது என்னன்னா, உன்னிகிருஷ்ணன் சார் இஸ் so டவுன் டு எர்த். அந்த மியூசிக் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது மின்பிம்பங்கள் செகண்ட் ஃப்ளோர்ல இதோட ரெக்கார்டிங் நடந்தது. டாக்டர் கிருதயா ஹூ வாஸ் தி லிரிக்ஸ் இதுக்கு எழுதினவர் ரொம்ப அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு எளிமையான வார்த்தைகள் வேணும், கடினமான சொற்கள்லாம் வேண்டாம், ஏன்னா இது ரொம்ப ஈஸியா ரீச் ஆகணும். அதனாலே அவர் நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேஷம். That is the reality, that is the truth.
அது வந்து ரொம்ப அருமையான வார்த்தைகள் அவர் இது பண்ணார். அது அஃப்கோர்ஸ் உன்னிகிருஷ்ணன் சார் என்ன பண்ணார்னா, அந்த அவருக்கு வந்து இவர் குஹப்பிரசாத் மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப பாராட்டினா, இது வந்து ரெண்டர் பண்றது ரொம்ப கஷ்டம். பேஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகும் சாங், அதுக்கு ஈடு கொடுத்து அவர் பாடினார். அது மட்டும் இல்ல, அவர் என்ன பண்ணார்னா, அந்த சாங் பாடியாச்சு, முடிஞ்சாச்சு எல்லாம். தென் ஹி வாலண்டியர், he said நான் ஒரு 2-3 ஆலாபனம் வேணா அப்படி பண்ணிட்டு போட்டுமா அப்படின்னார். அஃப்கோர்ஸ் நான் பண்ணி வாங்கிட்டேன், பட் அப்போ எனக்கு தெரியாது அதை நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்னு. ஆனால் அது அந்த ஆலாபனைக்காகவே ஒரு சீன் வச்சேன் நான். அந்த சீன் தான், அதாவது ருக்குவோட அப்பா சங்கர சாஸ்திரிகள் அந்த கடைசி பீரியட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இது ஆப்டா இருக்கும்னு இந்த ஆலாபனைக்காக அந்த ஷார்ட்ஸ் எடுக்கப்பட்டது. ஜஸ்ட் ஹேவ் எ லுக் அட் இட். நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள போயிடு 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 போயிடு. ஆனம் தானம் தத்தானம் 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 ததானம் ததானம் தொம் தானம் ததாகனம் தொம் ததானம் தானம் தொம் ததானம் தானம் தானம் ததாகனம் தானம் ததாகனம் தானம் தொம் ததாகனம் ததககனம் தொம் ததாகனம் தொம் ததாகனம் தனம் தொம் ததாகனம் தொம் ததா ஆனம் தொம் ததாகனம் ததானம் ததாகனம் தானம் ததாகனம் ததானம் ததாகனம் ததாகனம் தொம் ததானம் தனம் தொம் ததானம் தானம் ததானம் ததானம் ததாகனம் 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 தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தம் தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தொம் தா. I'm sure you will also agree with what I said. அதாவது அவ்வளவு, அதாவது நெஞ்ச மனசை உருக்குற மாதிரி இருக்கும் அது. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு உன்னிகிருஷ்ணன் சார், டு டாக்டர் கிருதயா அண்ட் த மியூசிக் டைரக்டர் குஹப்பிரசாத். இது வந்து டைட்டில் சாங்கை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லுவா தெரியுமா, அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி மியூசிக், அதை வந்து ப்ளே பண்ணது வந்து ரேஹான். Rehan once again is another talented music director. அதாவது மர்மதேசம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். டெஃபினட்டா வந்து தமிழ்நாட்டில் வந்து மர்மதேசத்தை பற்றி தெரியாதவா இருக்க முடியாது. அதுக்கும் அவர் தான் மியூசிக் போட்டார். நாட் ஓன்லி தட், மின்பிம்பங்களோட எல்லா ப்ரொடக்ஷன்ஸுக்கும் மியூசிக் அவர் தான். ஸோ ஹீ இஸ் அனதர் டேலண்டட் மியூசிக் டைரக்டர். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எபிசோடும் ஃபுல்லாக பார்த்து உள்வாங்கிண்டு, ஏன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் மியூசிக் இருக்கணும், ரொம்ப மாடர்னாக போட முடியாது அக்ரஹாரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்காக வீணை எல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து அவர் ரொம்ப மெனக்கெட்டார். அவருக்கும் என்னுடைய நன்றி. வெல், ருக்குவை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஷூட்டிங் லொகேஷனை பற்றியும் நான் நிச்சயமாக சொல்லி ஆனோம். அதாவது என்டையர் அக்ரஹாரம் போர்ஷன் வாஸ் ஷாட் இன் தி அக்ரஹாரம் கால்ட் கோனேரி ராஜபுரம். இந்த கோனேரி ராஜபுரம் வந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு 32 கிலோமீட்டர்ஸில் இருக்கு. இட்ஸ், அதாவது தஞ்சாவூர் கும்பகோணம் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுப்புற வர்றது அது. அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து எனக்கு லொக்கேஷன் வந்து பல இடங்கள் நான் பார்த்தேன். இதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர் நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி ரஹீம் அப்படிங்கிறவர் தான். அவர் வந்து திருவாரூர்காரர். அவர் தான் எனக்கு சொன்னார், சார் இந்த மாதிரி கோனேரி ராஜபுரம்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு அக்ரஹாரம் இருக்கு, நம்ம அங்கே போய் பார்க்கலாமா அப்படின்னா. இதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்துருந்தேன், சேங்காலிபுரம், இது ஐ திங்க் லால்குடி சம்திங், அந்த மாதிரி பல இடங்களை பார்த்துட்டு கோனேரி ராஜபுரத்தை. அங்கே என்னன்னா, கோனேரி ராஜபுரத்தில் வந்து அந்த நட்ராஜர் வந்து ரொம்ப விசேஷமான நட்ராஜர். அதை பற்றி தனி போஸ்ட் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். ஐ ஜஸ்ட் ஷேர் தட் வித் யூ. ஸோ அந்த அக்ரஹாரத்துக்கு போனோம். அக்ரஹாரத்தில் போனோம், அங்கே கணேசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஐ திங்க் ஹீ இஸ் த பர்சன் ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங் நினைக்கிறேன்.
ஸோ அவரை மீட் பண்ண ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். இஸ் தாராளமாக நீங்கள் எடுத்துங்கோ சார் அப்படின்னார். அண்ட் அங்கே வந்து ஐ திங்க் 3-4 ஷெட்யூல் போனோம்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் போனோம்னா ஒரு வாரம் 10 நாள் அங்கே ஸ்டே பண்ணுவோம். அதாவது கும்பகோணத்தில் வந்து எங்களோட லாட்ஜ் ஆர் இது ஹோட்டல் இருக்கும். அங்கேருந்து காலங்காத்தால் ஒரு 5 மணிக்கு கிளம்பிடுவோம் எல்லாரும். கிளம்பிட்டு இங்கே வருவோம். ஏன்னா தி ட்ராவல் வுட் டேக் அபவுட் 1 hour or 1.5 hours சம்திங் லைக் தட். அது அங்கே வந்துட்டு எல்லாம் செட்டில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ராத்திரி 9 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும். 9 மணிக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு ஐ மீன் எல்லாம் ஃப்ரெஷன் பண்ணிட்டு சாப்பிட்டு கிப்ட்டு படுத்துக்கிறதுக்கு மணி 12 ஆகிடும். மறுபடியும் 4 மணிக்கு எழுந்திருக்கணும். திஸ் வாஸ் த ரொட்டீன் ஃபார் எவ்ரிபடி. எஸ்பெஷலி இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிறவளுக்கெல்லாம் என்னென்ன அந்த சாப்பாடுக்கு படலாம் பார்த்துக்கிறாள் அவளுக்கெல்லாம் எப்படின்னா அது வந்து எல்லாத்தையும் நாங்கள்லாம் பேக்கப் ஆகி கிளம்பிடுவோம். பட் அவங்க அங்கே இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு அண்ட் தே யூஸ் டு கெட் ரெஸ்ட் ஃபார் ஹார்ட்லி 3 hours or so. அவ்வளோதான். ஏன்னா படுத்துட்டு உடனே எழுந்திருக்கணும், காலங்காலத்தாலைக்கு ரெடி பண்ணணும். ஸோ அவ்வளவு டெடிக்கேட்டடாக அவளும் இருந்தா. எதுக்கு நான் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன்னா the efforts that has gone into making this, it is just not story, dialogue, direction, acting மட்டும் இல்லை, it's a team work. அது வந்து அதுக்காக தான் நான் வந்து அவளெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்றதுக்கு காரணமே வந்து இதில் வந்து எல்லாரும் போட்டிருக்கிற உழைப்பு. ஸோ அந்த அக்ரஹாரத்தை பற்றி நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் சொன்னா ஐயோ இந்த அக்ரஹாரத்தை போய் பார்க்கணும். இந்த அக்ரஹாரம் இல்லை, எல்லா அக்ரஹாரத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அக்ரஹாரங்கள்லாம் இப்போ இருக்கிற நிலைமை அது என்னது அது சொல்றதே ரொம்ப சங்கடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெட் அஸ் லீவ் இட் அட் தட். ஸோ இந்த அக்ரஹாரத்தில் ஆஸ் த ஷூட்டிங் ப்ராக்ரஸ்ட் எல்லாரும் வந்து பார்க்க ஆரம்பிச்சா அப்புறம் டிமாண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்கெப்டிக்கலாக இருந்தோம், ஒரு சந்தேகத்தோடு தான் போனோம். அக்ரஹாரத்துலலாம் எப்படி ஷூட் பண்ண விடுவாளோ மாட்டாளோ எல்லாம் தெரியாத ஒரு சின்ன தயக்கம்லாம் இருந்தது. ஆனால் அதாவது இந்த சப்ஜெக்ட் டெஃபினட்டாக அதையும் பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த எடுக்கிற விதம், சப்ஜெக்ட், ஆர்டிஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அப்புறம் என்ன பண்ணா சார் எங்காத்தையும் வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணுங்களேன் சார் எங்காத்தையும் ஷூட் பண்ணுங்களேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா. அண்ட் நாட் ஓன்லி தட், அதாவது ஒவ்வொருத்தர் வீட்லையும் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கா இல்லையா அவெல்லாம் சார் இன்னைக்கு நீங்கள் லஞ்ச் வந்து எங்கள் வீட்டில் தான் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 அந்த காலத்து வந்து ஒரு கூட்டு குடும்பம்னு சொல்லுவா இல்லையா. அந்த கூட்டு குடும்ப அனுபவத்தை நாங்க அங்க அனுபவிச்சோம். ஸோ மை ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு தி அக்ரஹாரத்தில் இருந்த அந்த ரெசிடென்ட்ஸுக்கு, கோனேரி ராஜபுரம் அவளுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, நம்ம வந்து ஆர்டிஸ்ட் வரலாமா? ஏன்னா நிறைய இதை பற்றிலாம் சொல்லிட்டு லெட் அஸ் டாக் அபவுட் ருக்கு. அவளோட இயற்பெயர் வந்து பிரீத்தி. அப்போ வந்து நடித்த போது பிரீத்தி ஸ்ரீனிவாசன், இப்போ பிரீத்தி சஞ்சீவ். இவ வந்து ஏற்கனவே என்னோட 2 அதர் சீரியல்ல நடிச்சிருக்கா. ஒன்று வந்து வீட்டுக்கு வீடு லூட்டி அப்படின்னு, இன்னொன்று வந்து மேடை. மேடை வாஸ் டெலிஃபிலிம். அது 2லையுமே அவள் பண்ணியிருக்கா. அது வந்து அஃப்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷர்னு சொல்லலாம். அப்போ வந்து இந்த ரோலுக்கு வந்து இவ கரெக்டாக இருப்பா அப்படின்னு தோணித்து. அண்ட் ஐ கால் ஹர் அண்ட் ஐ ஸ்போக் டு ஹர். அவள் வந்து இனிஷியலாக கொஞ்சம் பயந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ மடிசாரெலாம் கட்டின்னு நான் நடிக்கணுமா அப்படின்னா எல்லாம் கரெக்டாக இருக்குமா கவலைப்படா. அவள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் அம்மாவுக்கு என்னென்னா இந்த பொண்ணை மடிசாரெலாம் பார்க்குறோம் அப்படின்னா, ஏன்னா சி ஆல் செட் அண்ட் டன் சொன்னால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மடிசார் இருக்குன்னு ஒரு தனியாக டெஃபினட்டாக இருக்குது. அதில் வந்து எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அவன் அம்மாவுக்கு வந்து ஐயோ தம் பொண்ணு மடிசார்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு வந்து கெட்டப்லாம் பண்ணிட்டேன், ஆடிஷன்லாம் நடந்தது. அந்த ஸ்டில்ஸை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அதாவது கெட்டப் பண்ணி பார்த்தபோது எப்படி இருந்தது அப்படின்னு. சரி, அவள் வந்து செலக்ட் ஆயிட்டா. நாங்கள் வந்து கோனேரி ராஜபுரம் அக்ரஹாரத்துக்கு போயாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஷூட். ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு அந்த ஒரு பெரிய அது வந்து சிங்கிள் ஷாட். என்ன அதாவது இன்ட்ரடக்ஷன் எல்லாரும் ஆவா தெரியுமா, அது வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டாக எடுத்தது. சிங்கிள் ஷாட்னா அந்த இதே கட்டே ஆகாது, கண்டினியூஸாக பேசணும், ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கணும். இப்போ உள்ளேருந்து வருவா, வர இதை விராட்டியை கொண்டு வருவா, அங்கேருந்து தேங்காய் எடுத்துகிட்டு போவோம், இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக பண்ணணும். என்னடா இது கையெல்லாம் கரியாக்கின்னு இருக்கேன். ஏண்டி லோச்சா, மணி ஆயிட்டே இருக்கு, சாஸ்திரிகள்லாம் வந்தாச்சு, இங்க எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. இந்த ருக்கு எங்கடி போய் தொலைஞ்சா? அவ கால் தரையில நின்னாதானே, கால்ல சக்கரமும் தோள ரஃபியும் கட்டிட்டு சதா பரபரன்னு பறந்துட்டே இருப்பாளே. அக்காவும் தங்கியும் எதுக்காக என் மண்டியை போட்டு உருட்டின்னு இருக்கேன்? ஷிஜோ, என்னது இது இத்துணு அடிச்சுட்டு இருக்கேன்?
போராது, நான் இன்னொரு தேங்காய் கொண்டு வரேன். நன்னா வக்கனையா பேசு. இங்க ஊருப்பட்ட வேலை காத்துட்டு இருக்கு. நாங்க அக்காவும் தங்கையுமா சேர்ந்து மாங்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். இது கூட அதை குறைச்சல் மட்டும் சொல்ல வந்துட்டியாகும். இத்தனை நேரம் நீ எங்க லோல காட்டிட்டு இருந்த? அம்முஜி அக்கா கண்கால் நின்று இருந்தா அவளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொன்னேன். அதுக்கு முன்னாடி கொல்ல பக்கமா போய் கருவேப்பிலை பறிச்சு கொண்டு வந்து சமையல் கட்டுல வச்சுட்டு அப்படியே அரை விஷயம் வெள்ளத்தை நிறுத்தி பருப்பு பாயசத்துல போட்டுட்டு தேங்காவெல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. பாயசத்துல ஏலக்கா போட்டேலோ. இதுக்கு நடுப்புற அவங்க சீமாந்திர புத்திரன் சீனி கூட்டி வெளிக்கு போயிட்டான். அவனை அலைமை விட்டுட்டு கையில கிளுகிழுப்ப கொடுத்துட்டு இந்த ஏலக்கா உரிச்சு வச்சிருவானே. இந்த பக்கமா வரும்போதுதான் அம்முஜி அக்கா பார்த்தேன், பேசினேன். பூரடி அப்பப்பா மடைய திறந்தாவே பிரவாகம் எடுக்காத. சாதம் குழஞ்சிட போறது. என் ஆத்துக்காரர் என்னதான் சொல்வார், வாயை திறந்தா ஓயவே மாட்டேன்னு. நீ என்னையே மிஞ்சிர போல இருக்கே. எப்படிதான் சங்கர சாஸ்திரிகளுக்கு பொண்ணா பிறந்தியோ. அது வந்து ஆக்சுவலி இட் டுக் மீ ஹாஃப் த டே. அந்த ஒரு ஷாட் மட்டும் ஒரு அரை நாள் முழுக்க நான் பண்ணேன். திரும்ப சின்ன சின்ன தப்பு நடக்கும். அண்ட் லைவ் சவுண்ட் வேற. லைவ் சவுண்ட்ல என்னன்னா வெளியில இருந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்னா மறுபடியும் ஷூட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணி ஃபைனலாக ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரு ரிலீஃப். இதில் வேடிக்கை என்னன்னா, லோச்சா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவ பேர் வந்து மதுவந்தி. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டர் பண்ணாங்க. அது என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு பயந்து போயிடுது. அவளும் அவள் அம்மாவும் வந்திருந்தா. அஃப்கோர்ஸ் ஆல் தி ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவளோட வந்து ஒரு அக்கம்பனி பண்ணுறதுக்கு யாராவது ஒரு அம்மாவோ அப்பாவோ சம்படி. ஏன்னா ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் ஆஸ் ஃபார் அஸ் தி ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஆர் கன்சர்ன். ஸோ அவள் பயந்து போயிட்டா. அவள் அம்மா வந்து சாயங்காலம், சார் எங்களால் இதில் நடிக்க முடியாது சார், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டா. என்னமா இது, நான் வந்து ஒரு ஃபுல் டே உட்காந்து ஷூட்லாம் பண்ணிட்டேன். இப்போ வந்து திடீர்னு நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னால் எல்லாரும் வந்து அசம்பிள் ஆயாச்சு இங்கே. இப்போ நாளைக்கு நான் என்ன பண்ணுறது ஷூட்டிங்க்கு அப்படின்னு. இல்லை சார், அவர் ரொம்ப பயந்து போயிட்டா சார், அவளால் நடிக்க முடியாது சார், நாங்கள் கிளம்புறோம் சார்ட்டா. ஸோ வாட் டு டூ நோ? ஏன்னா நான் ஷூட்டிங்கை வந்து ஸ்டாப்பும் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ்பென்சஸ் இன்வால்வ் ஆஸ் யூ ஆல் நோ. இப்போ அத்தனை பேர் வந்து தங்குற செலவு, அங்கே இருக்கிற செலவு, சாப்பாட்டு செலவு, so on and so forth. ஸோ என்ன பண்ணுறது அடுத்தது புரியல. ஸோ அவன் வந்து பயந்து போயிட்டா, பிடிவாதம் பிடிச்சா. இல்லை சார் எங்களால் நாங்கள் இருக்கவே முடியாது, நாங்கள் கிளம்புறோம். கிளம்பிட்டான். அவள் போயாச்சு. நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் நடந்தாலும் என்ன பண்ணுறது? நான் உட்காந்து இவாளோடலாம் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ட் என்னோட அசோசியேட் டைரக்டர், இவாளோடலாம் அசோசியேட் டைரக்டர்னு சொல்கிற பொழுது நான் அவளை பற்றி தனியாக சொல்ல போகிறேன். அதாவது ஹரிபாபு அப்படிங்கிறவர் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ இஸ் ஆல்சோ நோ மோர். சின்ன வயசுலேயே ஹி பாஸ்ட் அவே. அவன் அதுக்கப்புறம் ரவி புனிதன், அப்புறம் இன்னும் 2 பேர். இவெல்லாம் வந்து என் கூடவே என்னோட டீம் அப்படி சொல்ல. ஸோ என்னோட டீம்ங்கிறதுனாலே அவளை பற்றி கடைசியாக நான் சொல்ல போகிறேன். ஸோ நாங்கள் எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம், என்னடா பண்ணுறது. இப்போ நாளைக்கு ஷூட்டிங் நடந்தாகணும். ஏன்னா இவாளை வச்சு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன், இந்த வீட்டில் தான் நடந்தாகணும். இப்போ அந்த ஆர்டிஸ்ட் போயாச்சு. ஸோ வாட் இஸ் டு பி டன்? நெக்ஸ்ட் டேக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணியிருந்த போது எனக்கு வந்து I think the production manager or the associate director, somebody came up with a suggestion. அந்த சஜஷன் தான் லோச்சா அப்படின்னு நடிக்கிற மதுவந்தி. இதில் என்ன ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னன்னா, மதுவந்தி ஹெயில்ஸ் ஃப்ரம் மகாகவி பாரதியாரோட வம்சாவளியில் வரப்போகும். நீங்கள் கூட பார்த்துருப்பேன், அவளோட டிக்ஷன்லாம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது சரி, அவளை எப்படியாவது வரவழைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் வி ஆர் நாட் ஷுவர் வெதர் ஷி இஸ் அவைலபிள், வெதர் ஷி வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்டிங். என்ன ஏது எதுவுமே தெரியாது. வி ஆர் டோட்டலி பிளாங்க். அப்புறம் எப்படி அவள் வந்தா, எப்படி இதில் கலந்துண்டா, இதெல்லாத்தையும் வந்து நாளைக்கு நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ருக்குவை பற்றி முடிச்சு விடுறேன். ருக்குவை பற்றி ஸ்டார்ட் பண்ணதுனால ஸோ இதை வந்து மடிசாரில் பார்க்கணும். அவன் அம்மா ஆசைப்பட்டாலாம் சொன்னேன் இல்லையா, வந்து நடிக்க ஆரம்பித்தா. ஆஸ் இட் ஸ்டார்டட் ப்ராக்ரெஸிங், எப்படி வந்து கனபாடிகள், எப்படி சேஷு, அதே மாதிரி இவ்வளவு கேரக்டராக மாறிட்டா. கேரக்டராக மாறினது மட்டும் இல்லை, இதில் ஒரு எல்லா சீனுமே அவன் பிரமாதமாக பண்ணியிருக்கா. அது நீங்களே பார்த்து ரசிச்சிருக்கு. இதில் வந்து ஒரு பர்டிகுலர் சீன் என்னன்னா, அந்த கோவிலில் எடுத்தோம். அதாவது வந்து இவ வந்து ஒரு பிடிவாதமாக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜபிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். யூ வில் நாட் பிலீவ், அன்னைக்கு வந்து பிரதோஷம் வேற. அவ பச்சை தண்ணி கூட குடிக்கல. கார்த்தால ஷூட்டிங்கு போய் உட்காண்டோம். நாங்கள் பச்சை தண்ணி கூட குடிக்காம ஃபுல் டே ஷூட்டிங் முடிக்கிற வரைக்கும் பட்னியோட பர்ஃபார்ம் பண்ணான். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய
Om Namah Shivaya, 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 Om Namah Shivaya. Om Namah Shivaya, 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 Om Namah Shivaya. Om Namah Shivaya, Om Namah Shivaya. Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya. Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya. Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya. ருக்கு, என்ன இது? எழுந்திரு. எழுந்திருன்னு சொன்னேன். ஸோ தட் வாஸ் த டெடிகேஷன். எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோ மெனக்கெடல். அப்புறம் அதே மாதிரி அந்த வந்து குளத்துல போய் இவ்வளோ வந்து மூழ்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பேன். அதுக்கு வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருந்தது தெரியுமா? ஏன்னா அது வந்து மறுபடியும் எடுக்க முடியாது, ஒரே தடவை தான் பண்ணணும். அதில் இது இன்னொரு என்னென்னா வேடிக்கையான விஷயம் ஆர் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, அந்த படிக்கட்டுலாம் வழுக்கும் அங்கே. ஸோ காலேஜ் டக்குனு வழுக்கி எடுத்துன்னு வச்சுக்கோ, அது வந்து மறுபடியும் ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடும், அதுக்கப்புறம் போய் காஞ்சி கொண்டு அதெல்லாம் பண்ணணும். ஆனால் இவன் வந்து ஒரே டேக்கில் பண்ண அதிகம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. விட்டா வந்து சொல்லிகிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு என்னன்னா இது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல், ஒரு ஆசை. ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது இதோட மேக்கிங்கும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ விரிவாக பேசுகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் வந்து நீங்கள் தொடர்ந்து இதை பாருங்கள். நீங்கள் பார்க்கறதோடு இல்லாமல் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எத்தனை பேருக்கு ரீச் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு ரீச் பண்ணணும். அண்ட் நாளை மீண்டும் சந்திப்போம்.
அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பாம்பே சாணக்கியா. தேங்க்யூ.